ஸ்ரீமத் பாதையில் ஒரே தந்தை ஒரே வழியில் வேறு யாரும் இல்லை என் உலகில் மாயை விலகும் இந்த நினைவில் உயர்ந்த பதவி எப்படி கிடைக்கும் தந்தை சொன்னதை உடனே ஏற்க எண்ணத்தின் அளவிலும் இரண்டாம் குரல் வராதபடி உறுதி கொள்க ஆன்மீக சேவையே என் வாழ்க்கை வேறு யாரின் நினைவும் இல்லை நான் இறந்தால் உலகம் முடிந்தது இந்த தைரியம் தான் உயர்வு நிலை இப்போது நாங்கள் பெருமாஸ்தி எல்லையில்லா ராஜாஸ்தி யாராலும் பறிக்க முடியாதது இது தந்தை தந்த சாட்சி ராவணம் வழி அசுரமுறை தந்தை வழி தேவதாமுறை அறியாமல் இருந்த நாங்களும் இன்று அறிந்தோம் சத்தியத்தை தூய்மை இல்லாமல் தாரணை இல்லை இதுதான் தந்தையின் முதல் விதி பட்டி வாழ்க்கை நினைவின் பயிற்சி வேறு நினைவுகள் அனைத்தும் முடி ஞானம் கேட்டு ஓடியவர்களும் மாயை வந்ததும் விலகினார்கள் இது சாதாரண குறிக்கோள் அல்ல நரன் இருந்து நாராயண பயணம் மோகத்தின் கயிறுகள் மெலிதல்ல நஷ்டோ மோகா ஆக வேண்டும் ஒரே சிவ பாபா என் சொந்தம் விஷம் தர மாட்டோம் உறுதிதான் மருந்து போல மாயை எழும் முழு நோயும் வெளியில் வரும் பயப்படாதே இது நாடகம் வாழும் வரை போர் நடக்கும் பாபா கிருபை செய் என்று அல்ல ஸ்ரீமத் படி நடப்பதே வழி கிருபையால் எல்லோரும் ராஜானா நாடகம் உடைந்து போய்விடும் அல்லவா தந்தையை நினைவு சொல்லுங்கள் புதியவர்களுக்கு இதுவே சேவை நான் ஆத்மா அவர் பரமாத்மா இந்த ஒரு வரியே போதும் நாம் தான் தேவதைகளானோம் சர்சாஜ் பிறவியில் கீழே வந்தோம் இப்போது மீண்டும் மகாபாரதம் புதிய தேவதா ராஜ்யம் தோன்றும் பிரம்ம வாயிலாக கற்பிக்கிறார் புள்ளி ரூபன் சிவபாபா நாராயணரை பூஜித்தவனை மீண்டும் நாராயணனாக்கும் பாபா நடந்தாலும் வந்தாலும் போனாலும் நினைவான் என் யோகம் எவ்வளவு நேரம் நினைவு செய்தேன் சார்வைத்தே சோதனை செய்வோம் அதிகாலையில் உரையாடல் இரவு வரை நினைவு பயிற்சி ஞானம் புத்தியில் நிறைந்த பின் மற்றவர்க்கும் புரிய வைப்போம் காமம் மகா எதிரி என்பதை பலர் தாமதமாக அறிகிறார்கள் சில வருடங்கள் தூய்மை நிவது மாயையின் கடும் அடி தந்தைக்கு வாக்கு கொடுத்து விழுந்தால் இது மிக பெரிய தோல்வி தந்தை வந்ததே தூய்மைக்காக இது விளையாட்டு அல்ல எச்சரிக்கை சமர்ப்பணம் ஆன பின் பிரஷ்டியாகி நட ஒவ்வொரு அடியிலும் ஆலோசனை கணக்கை சொன்னால் வழிகாட்டல் போக பிரசாதம் தரலாம் ஆனால் பாபா எதையும் உட்கொள்ளார் அவர் வள்ளல் நாமோ பெரும் பிள்ளைகள் அல்லவா நாடகம் முடிய
ஒரே தந்தை